தினமொரு வசனம். சங்கீதம் 37 வசனம் 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். விளக்கம். கடலில் ஏற்பட்ட ஒரு கொடிய சூறாவளியின் காரணமாக ஒரு சிறிய கப்பல் கடலின் சீற்றத்தில் அலைமோதி கொண்டிருந்தது. கப்பலில் இருக்கும் மேஜைகள், நாற்காலிகள் போன்ற அசையக்கூடிய பொருட்கள் அனைத்தும் கயிறுகளால் கட்டப்பட்டன. பயணிகள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக தங்களுடைய அறைகளை விட்டு வெளியே வர முடியாமல் இருந்தார்கள். கப்பல் நிச்சயமாக மூழ்கிவிடும் என்று கப்பலில் இருந்த பலர் நினைத்தார்கள். இறுதியாக உயிர் பிழைப்பதற்கான வழி ஏதாகிலும் உண்டா என்பதை கண்டறிய வேண்டுமென்று ஒரு பிரயாணி தீர்மானித்தார். அவர் கப்பல் தலைவனிடம் செல்வதற்கு முயற்சித்தார். அவர் சுவர்களை பிடித்து கொண்டு அலைகளினால் அடிபட்டு கொண்டிருந்த தளத்திற்கு ஏறி கப்பலின் இயந்திர அறையை சென்றடைந்தார். கப்பல் கரையை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதையும், கூர்மையான சில பாறைகளின் நடுவே கப்பல் தலைவன் அருகில் இருக்கும் ஒரு அமைதியான கரையை சென்றடைவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாகியது. காற்றின் சீற்றத்தினால் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் கேட்க முடியாத சூழ்நிலையில் கப்பல் தலைவன் கவலையுடன் நின்று கொண்டிருக்கும் பிரயாணியை பார்த்து பேசுவதற்கு வார்த்தையின்றி புன்னகை செய்தார். உயிர் பிழைப்பதற்கான உறுதியை பெற்றுக்கொண்ட அந்த பிரயாணி மற்ற பிரயாணிகளிடம் திரும்பி சென்று, பயப்படாதீர்கள், எல்லாம் சரியாக இருக்கிறது, நான் கப்பல் தலைவனின் முகத்தை பார்த்தேன், அவர் புன்னகை செய்தார் என்று கூறினார். வாழ்க்கையின் சூறாவளிகளினால் நாம் உருக்குலையும் போது நாம் நம்பிக்கையற்ற உணர்வுகளுக்கு அடிமைகளாகிறோம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவனை நாம் நோக்கி பார்த்து நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவிக்கும் போது நாம் கலக்கத்தின் மத்தியிலும் அமைதியை கண்டடைய முடியும். சூறாவளியிலிருந்து சேதமின்றி நம்மை தப்புவிப்பதற்கு கர்த்தர் வல்லவர் என்பதை நாம் நம்ப முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பயம் என்னும் சூறாவளியை அமைதிப்படுத்தி எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.